நிதானம், கட்டுப்பாடு, பொறுமை, இது மூணும் முக்கியமான விஷயங்க. வருமானம் வராம இல்லை, ஆனா கையில் நிற்காது. கெட்ட பேர் வந்தாலும் வரட்டும், ஆனா கேரண்டி பண்ண வேண்டாம். முடிஞ்சா ஷார்ட் ட்ரிப்ஸோ ஃபேமிலி டூரோ போங்க, மனசுக்கு ரிலீஃப் தரும். வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்காசிரியர் பேசுகிறேன். சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாரு. மேஷ ராசிக்கு அது 12ஆம் வீடு. இப்போ உங்களுக்கு 7 நாடு சனி ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். விரயம்னா நஷ்டம், செலவு, லாஸ், எக்ஸ்பெண்டிச்சர். அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு ஐட்டங்கள் அதிகமாக இருக்கும். இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிதானம், கட்டுப்பாடு, பொறுமை, இது மூணும் முக்கியமான விஷயங்க. வேலை விஷயத்தில் இந்த நேரம் மன அழுத்தம் தரக்கூடிய காலகட்டம். நல்லா வேலை பார்த்தாலும் அப்ரிஷியேஷன் கிடைக்காம நாம தான் அதிகமாக உழைக்கிறோம், பலன் வேற யாருக்கா போகுது அப்படின்னு ஃபீல் வரலாம். ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அவசரப்பட்டு டிசிஷன் எடுத்தால் பின்னாடி இதுக்கு இங்கே இருந்ததே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறதுல அவசரப்பட வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிஸ்னஸில் புதிய முதலீடு, புதிய பார்ட்னர், பெரிய எக்ஸ்பான்ஷன், இந்த எல்லாத்தையும் இப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாபம் வராதுன்னு இல்லை, ஆனால் பணம் வெளியே போகிற வேகம் உள்ளே வர வேகத்தை விட அதிகமாக இருக்கும். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது சொன்னால் அந்த வார்த்தையை நம்புறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட், பேப்பர், கணக்கு, ரிஸ்க் மூணையும் பார்த்துட்டு முடிவெடுக்கணும். இந்த காலத்தில் ஒரே நாளில் பெரிய பணம் அப்படிங்கிற ஆசை தான் பிரச்சனை. இப்போ சனி டைம், ஷார்ட்கட் வேண்டாம். இதுதான் மேஷ ராசிக்கு சேஃப் ஃபார்முலா. வருமானம் வராமல் இல்லை, ஆனால் கையில் நிற்காது. தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், அவசர ஆன்லைன் ஷாப்பிங், இஎம்ஐ, பாருங்க எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்னு வாங்குற பொருட்கள், இதெல்லாம் எக்ஸ்பென்ஸை கூட்டும். வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை, அதுதான் இந்த சனி காலத்தில் ஷார்ட்கட். யாருக்காவது ஜாமீன், லோன் கேரண்டி வேண்டாம். நீ சைன் போட்டால் மட்டும் போதும். இந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படும். பணம் கட்டுறவங்க கூட காலத்தில் இஎம்ஐ கட்டாமல் போயிடுவாங்க. கெட்ட பேர் வந்தாலும் வரட்டும், ஆனால் கேரண்டி பண்ண வேண்டாம். ஹெல்த்தில் கவனம் தேவை. அஜீரணம், பிபி, சுகர், ஹெட்டேக்கு, ஸ்லீப் இஷ்யூ, இதெல்லாம் சின்ன விஷயம்னு விட்டால் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூடும். சாப்பாடு, தூக்கம், ஸ்லீப் கண்ட்ரோல், இதுதான் மேஷராசிக்காரங்களுக்கு மெடிசன். கணவன் மனைவிக்குள்ள கோபம் சீக்கிரம் வரும், அதே வேகத்தில் வார்த்தை வந்துடும். ஒருத்தர் அமைதியாக இருந்தால் தான் உறவை காப்பாற்ற முடியும். திருமண முயற்சிகளில் தடங்கள், தாமதம் இருக்கும். பேச்சு நல்லா போச்சுன்னு நினச்ச நேரத்தில் சின்ன காரியம் பிரச்சனையாக மாறும். இது நிரந்தர தடை இல்லை, சரியான காலம் வரும்போது தான் நடக்கும். சைல்டு ரிலேட்டட் விஷயங்களில் நம்பிக்கை தரக்கூடிய மாற்றம் வரும். ட்ரீட்மெண்ட்டு, முயற்சி, ப்ரேயர்ஸ், இதுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். பெற்றோரின் உடல்நிலை முன்பை விட ஸ்டேபிளாக இருக்கும். அவர்கள் மூலமாக ஆலோசனை, மனதைரியம், சிலருக்கு சொத்து சம்பந்தமான ஆதரவும் கிடைக்கும். அவங்களோட ஆசீர்வாதம் இந்த சனி காலத்தில் பெரிய பாதுகாப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் கண் வைக்க வேண்டிய நேரம். படிப்பு, மொபைல் யூசஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிள், இதெல்லாம் அன்செக்கடாக விட்டால் பாதிப்பு வரும். லவ் லைஃப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக வரும். நாம் அவங்கள புரிஞ்சுக்கல, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல. இந்த கேப் பெருசாகாமல் பார்த்துக்கணும். தேர்ட் பர்சன் அட்வைஸ் அவாய்ட் பண்ணுங்க. சிப்ளிங்ஸ் மூலமாக ஹெல்ப்பு, சப்போர்ட், அட்வைஸ் கிடைக்கும். சில நேரம் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க சப்போர்ட் தான் பேக் போன். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் எல்லாரும் நமக்காக இல்லை. நம்பிக்கை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்க. வாகனம் ஓட்டும் போது வேலை இடத்துல அவசரப்படாதீங்க. ஸ்பீடு குறைச்சாலே பெரிய பிரச்சனை அவாய்ட் ஆகும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் தள்ளி போகலாம். லேட் ஆகுது, அவ்வளவுதான். ரிஜெக்ட் ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சா ஷார்ட் ட்ரிப்ஸோ ஃபேமிலி டூரோ போங்க, மனசுக்கு ரிலீஃப் தரும். வீடு ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவு வரும். தேவையான செலவு நல்ல செலவு தான். வாகனம் வாங்கலாம், மாற்றலாம். ஆனால் லக்ஸுரிக்கு ஓவர் லோன் வேண்டாம். கோல்டு பர்ச்சேஸ் நல்லது. முடிவாக இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்கு லெசன் பீரியட். ஷார்ட்கட் வேண்டாம், அவசரம் வேண்டாம், அடக்கமாக இருந்தால் இந்த காலம் உங்களை காப்பாற்றும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள்.
இது வரைக்கும் சொன்ன சனி பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பெயர்ச்சினால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு கேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீன ராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது: பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கு. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள்,
நடக்கிற தசாபுத்தி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள முக்கியமான 25 நகரங்களுக்கு 2026க்கான காலண்டர் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கடந்த பஞ்சாங்க சதஸில் என்னை கூப்பிட்டு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக உலக மக்களுக்கெல்லாம் பயன்படுற வகையில் உலகில் உள்ள முக்கியமான நாடுகள் நகரங்களுக்கு காலண்டர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதன் அடிப்படையில் நான் உலகத்தில் உள்ள சுமார் 20 நாடுகளுக்கு 25 முக்கியமான நகரங்களுக்கு காலண்டர் செஞ்சுருக்கேன். அந்த காலண்டர்கள் அந்தந்த நாட்டு நேரப்படி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய டேலைட் சேவிங் டைம், சம்மர் டைம் அதெல்லாம் அனுசரித்து அந்த நகரத்தினுடைய சூரிய உதயம் அஸ்தமனத்தை கணக்கு பண்ணி காலண்டர் தயார் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணமாக அமெரிக்காவுக்கு நியூயார்க் நகரத்துக்கு அந்த நேர மண்டலத்துக்கு ஒரு காலண்டர், சிக்காகோவுக்கு ஒன்று, சான் பிரான்சிஸ்கோவுக்கு ஒன்று, 3 நகரங்களுக்கு 3 காலண்டர் தனித்தனியாக இருக்குது. ஏன்னா டைம் ஜோன் டிஃப்ரென்ஸு, சன்ரைஸ் சன்செட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நியூயார்க்கில் உள்ளதை சான் பிரான்சிஸ்கோவில் அப்படியே பயன்படுத்த முடியாது. சில நேரங்களில் தமிழ் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய தேதி, தமிழ் மாதத்தினுடைய மொத்த நாட்கள் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் கூட நியூயார்க்குக்கும் சான் பிரான்சிஸ்கோவுக்கும் மாறும். அதனால் விரதங்கள் விசேஷங்கள் எல்லாம் கூட முதல் நாள் அடுத்த நாளாக தேதி மாறும். அடுத்தது அந்தந்த நகரத்துடைய சூரிய உதயம் அஸ்தமனம் மாறுறதுனால நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் மாறும். பொதுவான இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 6 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத அப்படியே அங்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா யூரோப்லையெல்லாம் டே லைட் அப்படிங்கிறது சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமனம் வரலையும் உள்ள நேரம் சில நேரங்களில் சுமார் 8.5 மணி நேரம் தான் இருக்கும். சில மாதங்களில் சுமார் 15 மணி நேரம் இருக்கும். அதனால் இந்த நல்ல நேரம் ராகு காலமும் எப்போதும் 1.5 மணி நேரம் கிடையாது, சுமார் 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமாக கூட இருக்கலாம். அது ஆரம்பிக்கிற நேரமும் முடிகிற நேரமும் ரொம்ப வித்தியாசப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு நகரத்துக்கும் அந்தந்த நகரத்துடைய சூரிய உதயம் அஸ்தமனம் பகல் அகசு டே லெங்க்த்து கணக்கு பண்ணி 365 நாளைக்கும் நல்ல நேரங்கள், ராகு காலம், யமகண்டம் எல்லாம் தயாரித்து அதுவும் லிஸ்ட்டாக 12 மாத காலண்டருக்கும் கீழே பிறகு தொடர்ச்சியாக அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேவையாக தான் செய்கிறாங்க. காஞ்சி சங்கரமடத்தினுடைய வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கண்ணன் பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இலவசமாக. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நேரடியாக வாட்ஸ்அப் அனுப்பியும் வாங்கிக்கலாம். இந்தியா நம்பர் +91 8754542217. மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி டைரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த காலண்டர்கள் எல்லாம் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், மற்ற வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நன்றி. இந்த காலண்டர்களோட இலவச டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தட்டியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.